ஆச்சரியமான ஒரு விஷயம். லவ் டுடே இப்ப ஒரு படம் வந்திருக்கு, எல்லாரும் பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பாத்தீங்களா? அந்த படத்துடைய ஒரு வரி கான்செப்ட் என்ன அப்படின்னா, 2 பேர் காதலிப்பாங்க. அந்த காதலியுடைய அப்பா ஒரு நிபந்தனை வைப்பார். என்ன அப்படின்னா, உன் மொபைல் போனை அவகிட்டையும் அவன் மொபைல் போனை உங்ககிட்டையும் ஒரு நாள் நீங்க வச்சிருந்து பாருங்க, அதுக்குள்ள உங்க 2 பேருக்குள்ள ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டா நீங்க கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு. நீங்க இந்த கான்செப்டை பார்த்த உடனே நமக்குள்ள ஒரு அதிர்வு ஏற்பட்டுச்சா இல்லையா? ஒரு நாள் கூட நம்ம மொபைல் போனை இன்னொருத்தங்கிட்ட நம்மளால கொடுத்து வைக்க முடியாது. காதலன் காதலிட்ட மட்டும் இல்ல, மகன் அப்பா கிட்ட கொடுத்து வைப்பானா? அப்பா மனைவி கிட்ட கொடுப்பாரா? மகன் அம்மா கிட்ட கொடுக்குமா? எதை தங்கச்சங்கிலியை கூட கழட்டி கொடுத்துட்டு போயிடும். உன் மொபைல கொடுனா கொடுக்காது, கொடுக்காதுல்ல. பையன் கிட்ட பைக்கு கேளுங்க தந்துருவான், கார் கொடுங்க கேளுங்க தந்துருவான், ஆனா மொபைல தரவே மாட்டான். எல்லாரும் பேட்டர்ன் போட்டு வச்சிருக்கோம். ஏன் பேட்டர்ன்ங்கிற ஒண்ணு வந்தது? முன்னாடி நம்ம வீட்டுல போன் இருந்ததே, அதுக்கு ஏதாவது பூட்டு இருந்துச்சா? யார் வேணா போன் பண்ணலாம், யார் வேணா அட்டன் பண்ணலாம், இதுவும் போன் தானே. ஆனா ஏன் எல்லாரும் பேட்டர்ன் போட்டு வச்சிருக்கோம்? இன்னும் சில பேர் கைரேகையே வச்சிருக்காங்க. கைரேகை படிக்காத காலத்துல நம்ம பாட்டையாவும் அப்பதான் வச்சது, இன்னைக்கு எல்லாருமே படிச்சுட்டோம். ஆனால் ஏன் கைரேகை வைக்கும்? நம்முடைய பாமரத்தனம் அந்த மொபைல் போனுக்கு ஒளிந்திருக்கிறது என்பதால் தான் இன்றைக்கும் அதுக்குள்ள கைரேகை வச்சிட்டு இருக்கிறோம்.